மாநில துணைத் தலைவராகவும் 2009 தமிழ்நாடு பாஜக மாநில தலைவராகவும் செயலாற்றினார். 2014 கன்னியாகுமரி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நரேந்திர மோடி அமைச்சரவையில் கப்பல் மற்றும் சாலை போக்குவரத்து இணை அமைச்சராகவும் தொழில் மற்றும் நிதித்துறைகளில் இணை அமைச்சராகவும் பணியாற்றினார். 2019 கன்னியாகுமரி பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் 2024 தேர்தலில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஏப்ரல் 19 அன்று வாக்குப்பதிவும் முடிந்திருக்கிறது. தமிழக பாஜக வரலாற்றில் பாஜகவை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததில் பொன்னார் அவர்களின் பங்கு அளப்பரியது.